ஹாப்பி சாபத். இந்த நாள்லேயும் நம்ம ஊழிய அறிக்கை பார்க்கறது பார்த்திங்கன்னா, இந்த காலாண்டு ஃபுல்லாக நம்ம சதர்ன் ஏஷியா டிவிஷன், தெற்கு ஆசியா டிவிஷன்லேருந்து தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நேபாளத்திலேருந்து அதிக சாட்சிகள் நமக்கு ஒவ்வொரு வாரமும் வந்துட்டுருக்குது. இந்த வாரத்துலேயும் ஒரு பெண்மணியுடைய சாட்சி, அவங்களுடைய பேர் சுகமாயா. போன வாரம் சாட்சி சொன்னவங்க அவங்க பேர் ஞாபகம் இருக்கா? நான் இது படிக்கும்போது தான் ஒரே மாயா மாயான்னு வருது. ரோப்போ மாயா போன வாரம், ரூபா மாயா, இந்த வாரம் சுகமாயா. இவங்க பார்த்திங்கன்னா நேபாளத்தில் ஒரு மலை கிராமத்தில் வசிக்கிறவங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா 16 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு. அங்கெல்லாம் அப்படி தான், ரொம்ப சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணி வச்சுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு 16 வயசில் கல்யாணம் ஆகிருக்கு. கல்யாணம் ஆன கொஞ்ச காலத்தில் அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கான். அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கு. அந்த குழந்தைக்கு ஷியாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு வளர்த்துருக்காங்க. அந்த குழந்தைய ரொம்ப அருமையாக அவங்க வளர்த்துட்டு வரும்போது, அந்த குழந்தைக்கு ஒரு 8 மாதம் இருக்கும்போது என்ன ஆயிருக்கு, அந்த குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு வந்திருக்கு. வயிற்றுப்போக்கு வந்த உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டாக்டர்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்க எங்கன்னா ஷாமன் அப்படின்றவர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. ஷாமன் அப்படிங்கிறது ஒருத்தரோட பேர் கிடையாது. இந்த ஷாமன் அப்படின்னா என்ன அப்படின்னா மந்திரவாதின்னு சொல்லுவோம் இல்லையா. அவங்க ஏதாவது மந்திரிச்சு கயிறு கொடுக்கறது, ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கறது, இதை சாப்பிடுன்னு சொல்லி திருநீர் கொடுக்கறது, இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்கள்ட்ட தான் போவாங்க. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, ஐயோ என்ன குழந்தைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஷாமன்கிட்ட அந்த மந்திரவாதிகிட்ட கூட்டு போயிருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்களாம். அவர் அதை பார்த்த உடனே அந்த ஷாமன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் ஒரு தீய ஆவி ரொம்ப கோபத்தோடு இருக்குது உங்கள் குடும்பத்து மேலே. அதோட கோபத்தோட விளைவு தான் உங்கள் குழந்தைக்கு இது வந்திருக்கு. அந்த ஆவியை நீங்கள் மகிழ்விக்கணும்னா என்ன பண்ணும், ஒரு பன்றியை பலியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ பன்றியெல்லாம் பலியிடணும்னா அதுக்கு போய் அதை எடுக்கணும், பிடிச்சி அதை பலியிடுறதுக்கெல்லாம் நேரம் இல்லையேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவர்கிட்ட இந்த தம்பதிகள் பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த சுகமாயாவோட மடியிலேயே அந்த குழந்தை மரிச்சு போயிடுது. அது மரித்த உடனே அவங்களால அதை தாங்கவே முடியலை. அவங்க 2 பேரும் கணவரும் மனைவி ரொம்ப துக்கத்தில் இருந்திருக்காங்க. அதுலேயும் இவங்க சுகமாயா ரொம்ப துக்கத்தில் 3 நாளாக எந்திரிக்கலை, ஒரே அழுகையிலேயே இருந்திருக்காங்க, சாப்பிடலை, எதுவுமே பண்ணலை. அவரோட கணவர் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளவோ ஆறுதல் சொல்லியிருக்காங்க, கவலைப்படாத இன்னொரு குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அடுத்த வருடத்தில் அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு. அது பெண் குழந்தை. அது பெண் குழந்தையாக இருந்தாலும் முதல்ல வச்ச அந்த பையனுக்கு வச்ச அதே பேரை வச்சு அவங்க வளர்க்குறாங்க, ஷியாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த முதல் பையன் இறந்த உடனே அவங்க கணவர் குடிக்க ஆரம்பித்தவர் இப்போ குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப அடிமை ஆகிட்டார். அதனால் அந்த குடிப்பழக்கத்தால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவருக்கு வருமானம் இல்லை, குடும்பத்தில் நிறைய பொருளாதார பிரச்சனைகள் இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனாலும் கூட இவங்க இந்த சுகமாயா தன்னுடைய மகளை அவ்வளோ அருமையாக வளர்த்துருக்காங்க. வளர்த்து அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு 20 வயசு ஆகும்போது அதே ஊரில் இருக்கிற வேறு ஒரு சொந்தக்காரங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, திருமணமும் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ஷியாம் அவள் கர்ப்பமாகிறா. அவளுடைய கர்ப்ப காலத்தில் அவளுக்கு திடீர்னு என்ன ஆயிருக்குன்னா, ஏதோ சுகவீனப்பட்டு போயிருக்கா, உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. இப்போ இதுக்கு ஷாமன்ட்டெல்லாம் போக முடியாது. கண்டிப்பாக எங்கே தான் போயாகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போயாகணும்னா பக்கத்தில் ஹாஸ்பிட்டலே கிடையாது, தூரத்தில் இருக்கிற நகரத்துக்கு கொண்டு போகணும். அங்கேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சுன்னா கட்டிலில் வச்சு கட்டிலோடு தூக்கிட்டு நடப்பாங்களாம். அந்த மாதிரி அவங்களையும் வச்சு அந்த ஊர் மக்கள் கட்டில் வச்சு அடுத்த இருக்கிற ஒரு நகரத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் சுமந்துட்டு போயிருக்காங்க அந்த பொண்ணை. அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி அங்கே பக்கத்தில் இருக்கிற நகரத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலான்னு போயிருக்காங்க. ஆனால் ஆம்புலன்ஸ்லேயே அந்த பொண்ணு இறந்து போயிட்டான். இது அந்த குடும்பத்தை அதிகமாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. அவங்க கணவரும் சரி, இவங்க சுகமாயாவும் சரி, அவங்களால இந்த இழப்பை தாங்கவே முடியலை. 2 பேருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கணவன் மனைவி 2 பேருமே அதிக அளவு குடிக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட அந்த பொண்ணோட இறுதி சடங்கில் இவங்க தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்து எத்தனையோ பேர் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அதில் அங்கே ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பாஸ்டர் இருந்திருக்காரு. அவரும் போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஆறுதல் சொல்லும்போது அவங்கள்ட்ட பைபிள்லேருந்து யோவான் 3:16 வசனத்தை சொல்லியிருக்காரு. 3:16 நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
இந்த வசனத்தை கேட்ட உடனே சுகமாயாவுக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கு. என்ன சொல்கிறார் இவர் அப்படின்னுட்டு. அதாவது இயேசுவை விசுவாசிச்சா, இயேசுவை நம்பினா அப்போ வந்து ஒருத்தருக்கு சாவே கிடையாதா அப்படின்னு ஒரு குழப்பம் வந்திருக்கு அவங்களுக்கு. அதனால் அவங்க வந்து ஒரு குழப்பத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் தொடர்ந்து கணவனும் மனைவியும் குடிச்சிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு குழப்பம் வந்ததுனால அந்த இவர்கிட்ட கேட்டிருக்காங்க, அந்த போதகர்கிட்ட இதுக்கு என்ன அர்த்தம்னா உடனே அவர் லூக்கா 8:52 எடுத்து அங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அவங்களுக்கு வாசிச்சு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாக இருக்கிறாள் அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்ச நாள் வந்து போதகரெல்லாம் காண்டாக்ட் பண்ணாமல் அவங்க அப்படியே இருந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்குள்ள ஒரு உணர்த்துதல் வந்த உடனே அது என்னதான் அர்த்தம் போய் நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு போதகரை வந்து போய் பார்த்து அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சோடனே போதகர் வந்து அவங்களுக்கு அப்படியே பைபிள் ஸ்டடி கொடுத்துருக்காரு. அப்போ வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவர் கேட்டிருக்காரு, ஏசப்பா வரும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பார்க்க ஆசைப்படுறீங்களான்ட்டு. அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். உடனே அவங்க கண்டிப்பாக நான் வந்து என்னோடய 2 பிள்ளைகளையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்களோட இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஆனால் அவங்க எவ்வளவோ அவங்களுடைய கணவர்கிட்ட இந்த சத்தியத்தை குறித்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர்கிட்ட அது எடுபடலை. ஏன்னா அவர் குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையாக போயிட்டதுனால அவர் மறிச்சும் போயிட்டார். இப்போ பார்த்தா சுகமாயா தனியாக தான் இருக்காங்க வீட்டில். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தனியாக இல்லை, என்னோட ஆண்டவர் வந்து கூடவே இருக்கார் அப்படின்ற அந்த ஒரு பெரிய சமாதானத்தோடு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா, யாருமே இல்லைன்ற துக்கம் இல்லாமல் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதா இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக வருவார், அவர் வரும்போது நான் அவரையும் பார்ப்பேன், என்னோட பிள்ளைகளையும் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து இன்றைக்கி அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவரை பற்றி தெரியாமல் இப்போ இந்த நேபாள மலை கிராமத்தெல்லாம் பார்க்குற மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கெல்லாம் போய் வந்து சத்தியம் சொல்லணும். அதற்காக வந்து செவன்த் டே அட்வென்டிஸ்டில் வந்து ஐ வில் கோ அப்படின்ற ஒரு திட்டம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அருமையான வார்த்தை இல்லை அது, ஐ வில் கோ, நான் போகிறேன். ஆண்டவர் வந்து எனக்காக யார் போவார்னு கேட்கும்போது நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அடிப்படையில் தான் இதை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஐ வில் கோ திட்டத்துடைய நோக்கம் என்னென்னா, தனிநபர்களையும் குடும்பங்களையும் ஆவிக்குள்ளாக கொண்டு வருவது. அவங்க வேறு ஆவியில் பிடிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்கள வந்து சத்திய ஆவிக்குள்ளாக வழிநடத்த வேண்டிய கடமை வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. நம்மளை சுற்றி கூட ஒருவேளை இந்த மாதிரியான மக்கள் இருக்கலாம். ரொம்ப துக்கத்துலேயும் துயரத்துலேயும் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி, ஏசப்பாவை பற்றி ஒன்றுமே தெரியாது, அல்லேலூயான்ற வார்த்தையை தவிர எதுவுமே தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நம்மளை சுற்றி ஒருவேளை இவ்வளோ தூரம் துக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் அந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆறுதலை வந்து சொல்ல வேண்டிய, அதை காண்பிக்க வேண்டிய கடமை வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. இதுக்காக நம்ம நேபாளத்துக்கு போகணுன்ட்டுல பெரம்பலூரில் இருக்கிற மக்களை முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், துக்கத்திலேருந்து வெளில கொண்டு வரணும். இதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இந்த ஊழிய அறிக்கையிலிருந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லதொரு ஊழியர்.